எப்போதும் திராவிடத்தை, பெரியாரை இழிவு செய்து பேசிக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் நேற்றைக்கு RSS மேடையிலே அடைக்கலமாகி இருக்கிறார் என்பது செய்தி. அங்கே போய் கடைசியாக அடைக்கலமாகி இருக்கிறார். அதுதான் அவருடைய இடம், அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எனவே துரோகிகள் இந்த நாட்டில் திராவிடத்தை, தமிழ்நாட்டை அழித்துவிட முடியும் என்று கருதுகிறார்கள். அப்புறம் கலந்துக்கிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் தம்பி, RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய், தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன், அவ்வளோதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பற்றி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுகிறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில் பேசினேன். அப்போ உனக்கு இனிச்சதை ராஜ்நாத் சிங் உங்கள் அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு OMC மைதானத்தில் போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸு ஒரு ஒரு இது திறக்குது இல்லை, அதில் உங்கள் அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்கள் அமைச்சர், எங்கள் அண்ணன், உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும், என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணில் பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான், உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதியை பாடாது என்னோண்டா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பார்ப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம், இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுற? 1 மணி நேரம் பேசியிருக்கல, என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எதிர்த்து பேசுறா, கருத்தை எழுதுற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் வடநாடுகள்ல இல்ல, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சிவா பேசியிருக்காரு. எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்கள. அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாமல் அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்கள் பேசுகிறீங்க. எத்தனை காலமாக நாங்கள் பேசணும்? சரி, நீங்கள் மட்டும் இங்கே என்ன வச்சுருக்கீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பட்டையும் விற்றான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்தில் சொத்தாக சேர்த்துக்கிட்டு இருந்தார் ஐயா ஈவேரா. இந்த ஈவேராவை எங்கே வச்சுருக்க, என் பாட்டனை எங்கே வச்சுருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன், இந்த பெருநிலத்தில் அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்து சொத்தம்பட்டை விற்று ஏழையானா என் பாட்டன் வாவு சிதம்பரனார். இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயிலில் இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்கள் கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்கள் கேட்குறோம் கொடுன்ட்டு. நீங்கள் இது இல்லாமல் ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரத ரத்னா. பாரதிய ஜனதாவுக்கு சதித்திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காது, பேசியிருக்க போகிறதில்ல. புரியுதா? நீங்கள் பிரச்சனையை உருவாக்குனது யார்? பிரச்சனையானவுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேலே பழியை போட்டு போயிட்டே. அது ஒரு பெண் பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான்,
அது சாவான், கடைசியாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படி தானே நீங்கள் பேசுகிறீங்க. விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும்போது திமுக வந்து உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவர் கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதை தானே நீங்கள் காலங்காலமாக உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலை பிஜேபி வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இருக்கேன், வர விட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க, வாட்ச்மேனை. எதுக்கு போடுறீங்க? திருடை வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துடுவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்கிறதுக்கு வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கம்மா, திருடன் வரமாட்டான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா, இல்லை வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில் மாட்டிக்கணும், திராவிடர்கள். நாங்கள் திருடர்கள் ஜாக்கிரதை. என்னடா பிவர் ஆஃப் டாக்ஸ்னு, நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசலில் போடுற மாதிரி திமுககாரங்க தான் நெஞ்சில் மாட்டிக்கணும், திருடர்கள் ஜாக்கிரதை. பார்த்து எப்படி சார், எப்படி நாங்கள் திருட வரோம் செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் வந்து பிஜேபி திராவிட அரசியலும் தேசிய அரசியலும் இப்படி வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து கரைக்கிறாங்கல்ல. அதில் அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நாம் தமிழர் அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன் பாருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. இப்போது விளைநிலங்களை பறிக்கிறான் சிப்காடு தொழிற்சாலைன்னா மக்கள் என்னை கூப்பிடுறாங்க. அங்கே வீடை இடிக்கிறான்னா ஐயா சிமா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே எந்த பிரச்சனை இந்த மண்ணுக்குள்ளே வருதோ அப்போலாம் இந்த தமிழ் தேசியம்னு நிற்கிற இந்த தமிழ் பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னா, பிரச்சனை எங்களை வளர்க்குது, பிரச்சனை எங்களை நோக்கி என் மக்களை தேடுது. இந்த பிரச்சனையை பிரசவித்தவன், இந்த பிரச்சனையை மக்களுக்கு கையளித்தவன், நாள்தோறும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தொழிற்சங்கம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர் போராட்டம், இந்த மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் கையளித்தது இந்த கட்சி ஆட்சிகளாக இருக்குது. அந்த மக்கள் கவலையோடு துன்பத்தோடு துவண்டு கையில் மனுக்களோடு கண்ணீரோடு நிற்கிற மக்களுக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு பிள்ளைகள் வேணா அது நாங்களாக தான் இருக்கோம். அதனால காலம் எங்களை வளர்க்குது, என் மக்கள் எங்களை தேடுறாங்க. ஏன்னா பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் 60 ஆண்டுகளாக அதை தவிர எதையும் கொடுக்கல. அப்படின்னா நான் இதை செய்யலை, காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது.